தெற்கு தொகுதியிலே கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அரசாங்கத்தினுடைய பெரிய உதவி இல்லாமல் இருந்தால் கூட நிறைவேற்ற முடிந்திருக்கிறது. கோயம்புத்தூர் பகுதியிலே அண்ணன் திரு SP வேலுமணி அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர திமுக அரசு வேற எதையும் உருப்படியாக கோவைக்கு செய்யவில்லை. கோவையில குறிப்பாக ஏழை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைவருக்கும் வீடு திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கப்படவில்லை. ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு 75 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் குடிமக்களுக்கு தமிழகத்தில் வழங்கப்படாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஸ்வகர்மா சமுதாயத்திற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தமிழகத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்ததால் 5 வருட காலம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது பின்தங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மோடி அவர்களை எதிர்த்து, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்த அத்தனை அரசியல் காரணமாக எத்தனையோ நல்ல திட்டங்களை எல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் இழந்திருக்கிறார்கள். மத்தியிலே இணக்கமாக சென்று 11 மருத்துவக் கல்லூரிகள், ராணுவ தளவாட மையங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே பெற்றுக் கொண்டிருந்த தமிழகம் இன்று முழுவதுமாக முடங்கி போய் கிடக்கிறது. திரும்பவும் திமுக ஆட்சி வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்கின்ற சூழ்நிலையில் இன்று மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வடக்கு தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், என்ன செய்ய போகிறோம் என்று நாங்கள் வாக்கு கேட்கவில்லை, என்ன செய்திருக்கிறோம் என்று நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். ஆக 5 வருட காலம் எங்களுடைய பணியினை பார்த்துவிட்டு உங்களுடைய குரலாக ஒலிப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள் என வடக்கு சட்டமன்றத்தினுடைய அத்தனை தொகுதி சகோதர சகோதரிகளையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் முழுமையாக இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் அவரோடு இணைந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றி.